பைபிள் அழகா சொல்றீங்க, உண்மையுள்ளவர் நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பொய் பேசினால் நீங்களும் நானும் அந்த பொய்க்காக பல பொய்ய சொல்லி உங்களை மேட்ச் பண்ணணும். அதனாலதான் சொல்றேன், உண்மை பேசுறீங்க. அல்லேலூயா. தயவு செய்து சொல்லுகிறேன், குடும்பத்தை நடத்துவ அந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அன்போடு நீங்க வாழுங்க. கணவன் உங்களிடத்துல இருக்கும்போது அதை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மனைவி உங்களிடத்துல இருக்கும்போது சரியா வைத்துக் கொள்ளுங்கள். ஈசாக்கு அது ஒரு பெரிய சாட்சி. சகரியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வெயில் அடிக்கிற நேரம் வெயில் அடிக்கும், பனி பெய்கிற நேரத்தில் பனி பெய்யும், மழை வர நேரத்தில் மழை கட்டாயம் வரும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம திருமணத்தை வைப்போம், அறுவடை செய்வோம். இந்த காலம் அறுவடை நாட்கள், இந்த நாட்கள் மழை வருகிற நாட்கள். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் இங்கே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ மழைக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணு. மழை ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க அவருக்கு தெரியாத மழை வருவது? அவருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் கேட்கும்படி விரும்புகிறார். நீங்களும் நானும் வேண்டும்படி விரும்புகிறார். நீங்க கர்த்தரிடத்துல வேண்டினா நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் வருவது போல வேதம் சொல்லுகிறது. அவர் மின்னல்களை உண்டாக்கி, அப்ப மழை வருவதற்கு முன்பாக என்ன வரும்? மின்னல்கள் வரும். மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியின் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். உங்க வீட்டு நிலங்கள் எல்லா விளைநிலங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வித்தியாசமா எழுதுகிற, மழை காலத்தில் மழைக்காக ஜெபம் செய்யுங்கள். மழை காலத்தில் மழை எப்படி வந்த ஆசீர்வாதம் இருக்காது. 2015ஆம் ஆண்டுல வர்தா புயல், நாங்க அப்ப அந்த வீட்டில் இருந்தோம். இந்த இடம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டு இல்லையா, அந்த பகுதியில் உள்ள எம்சி எல்லாம் வந்து இந்த இடத்துல தண்ணிக்குள்ள இறங்கி எல்லா வீடுகளிலே பூர ஆரம்பித்து விட்டது. வர்தா புயலை நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நகர் அந்த பகுதி எல்லாம் அழிவுக்கு நேராக இருந்தது. 12 அடி தூரம் தலையை தாண்டி தண்ணீர்கள் இருந்தது. எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டார்கள். உணவு இல்லாமல் இருந்தாங்க. 3 நாட்கள் கரண்ட் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்ப மழை கூட அதிகமா வந்தா நமக்கு என்னதான்? நஷ்டம்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால மழை காலத்தில் மழைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. வேண்டிக் கொள்ளுங்கள்லாம் என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுங்கன்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஜெபம், பழைய ஏற்பாட்டு காலத்துல வேண்டிக் கொண்டான். யாபேஸ் வேண்டிக் கொண்டான், தேவன் அதை அருளினார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப மழை காலத்துல கூட பைபிள் வசனத்தின்படி ஆசீர்வாதமான மழை பெய்யும். மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று எழுதுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மழை காலத்துல நம்ம மழைக்காக ஜெபம் செய்யணும். கர்த்தர் பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு ஏன் சில நேரத்தில் நினைக்கிறேன், நம்ம ஜெபிக்கணுமா? ஜெபிக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனா நீங்க ஜெபிக்கணும், நீங்கள் கேட்கணும். சில ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்துல கேட்கணும். உங்களுக்கு இன்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார் தான் பைபிள் சொல்லுது. அவர் கொடுப்பார்னு சொல்லல. அப்ப தேவைக்கான காரியங்களை ஆண்டவரிடத்துல கேட்கணும். எசேக்கியா ராஜா வாழ்க்கையில மரணம் வந்துருச்சு. அவன் கேட்கிறான், ஆண்டவரே என் பின் சந்ததி எழுத யாருமே இல்லை, 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறார். இப்படி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளை நாம் இருக்க வேண்டும். வியாபாரம் செய்யலாம், வேலை செய்யலாம், ஆயுசை கேட்கலாம். அவர் இடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு தீர்க்க ஆயுசை தந்தீர். கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய நாமத்தில் என்ன பண்ணணும்? கேட்கணும். தேவனுடைய பிள்ளைகள் மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், இரவு ஜெபத்தில் ஜெபிச்சாதான் வருமா, உபவாச ஜெபத்தில் ஜெபிச்சாதான் வருமா, அமாவாசை ஜெபத்தில் ஜெபிச்சாதான் வருமா, எழுப்புதல் ஜெபத்தில் ஜெபிச்சாதான் வருமா, இதுக்கெல்லாம் உபவாசம் என்று ஜெபிக்கணுமா என்று பலர் சொல்வது கூடும்.
நீங்கள் உபவாசம் இருந்தால் தேவனிடத்தில் உங்களை தாழ்த்துகிறீர்கள் என்று அர்த்தம். தேவனுக்கு நேரம் கொடுத்து அவரோடு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த அதிகாலை வேளையில 3 மணிலிருந்து 4 மணி வரை தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். இரவு 10 மணிலிருந்து காலை வரைக்கும் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்களே, என்ன அர்த்தம் தெரியுமா? என் சமூகத்தில் என் பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. இதுக்கு மனிதனால் எந்த ஒரு பிரதிபலன் கொடுக்க முடியாது. இது தேவன் மாத்திரம் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த இரவு ஜெபத்தினால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த மாதத்திலே நஷ்டங்கள் வராது, இந்த மாதத்திலே வியாதிகள் வராது. பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, தேவன் தப்புவிக்கிறார், தேவன் தப்புவிக்கிறார். ஒருவேளை அதை தீ அணைக்காமல் இருந்தால் அது ஒரு அந்த கடையில ஏராளமான பேப்பர்கள் இருந்திருக்கும், அட்டை இருந்திருக்கும். ஒருவேளை பெஸ்டா அந்த தீ அதிகமாக பிடித்திருந்தால் என்ன இருக்கும்? வண்டியை கொண்டு வர வேண்டி இருக்கும், தீ அணைக்கணும், அதுக்கு பணம் கொடுக்கணும். எங்கெங்க தீ பிடிச்சிச்சு, யாரு கடைங்க? யூடியூப்ல பாடுவார் அவரு கடையா? எவ்வளவு இன்னல்கள். தேவன் அவருடைய பிள்ளைகளை தப்புவிக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் மறைத்து ஒளிச்சு வைக்கிறார். ஒருவேளை இவர் இங்க பிரேயர் முடிச்சுட்டு போனது 4 மணி, ஒருவேளை இவர் பிரேயர்ல இருக்கும்போது நடந்தா பாத்தீங்களா? இங்கதான் நம்ம தேவனை பார்க்க முடியும். அவருங்க பாடுறாரு, கத்தரங்க பாதுகாக்கிறார். அவருங்க கத்தரை உயர்த்த, கத்தரங்க பாதுகாக்கிறார். அதான் சொல்ல, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் மத்தியானத்தில் பாழாக்கும். இவ்வளோ பிரச்சனை பாதுகாக்கிறதா இரவு ஜெபம். கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்காம கத்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. என்னிடத்துல 1000 பேர் வரட்டும், 1,00,000 பேர் வரட்டும், கோடி பேர் வரட்டும், நான் சொல்லுவேன், இந்த பிள்ளைகளுக்கு தான் முதல்ல ஆசீர்வாதம். ஆமென். இந்த இரவு ஜெபத்துல வந்து உட்கார்ந்து இவங்களுக்கு தான் முதல் ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு நாம் யோசிக்க கூடாது, ஜெபிப்பதற்கு யோசிக்க கூடாது. எல்லாம் அவருக்கு தெரியுங்க என்று சொல்லி, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நீங்க சொல்லணும், நீங்க கேட்கணும். தான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த மின்னல்களை உண்டாக்குகிற கர்த்தர், நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஏன் நம்மளை சில நேரத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை? நம்ம இடத்துல என்ன குறைகள் இருந்தது? வாசிக்கலாம். சகரியா, அதே சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகரியா 8:14. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் நல்ல கவனிங்க, எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து. நல்லா பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லாத காரணம் என்ன? நிறைய பிள்ளைகளுக்கு தோல்வி வருகிற காரணம் என்ன? கோபமூட்டுகிறோம். யாருக்கு? கர்த்தருக்கு கோபமூட்டுகிறோம். தேவனுக்கு கோபமூட்டினதுனாலதான் தேவன் நம்மளை தண்டிக்க நினைத்திருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் கோபமூட்டினார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் தேவனை ஒழுங்கா தேடல. நம்முடைய முற்பிதாக்கள் செய்த தவறுதான் இன்றைக்கு நாம் பாடுபடுகிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. இதை மாற்றினவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சீரியா தேசத்துல அந்த குஷ்டரோகி நாகமான் மாத்திரம்தான். ஆனா இயேசு கிறிஸ்து காலத்துல இயேசு கிட்ட வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உடனே சுத்தமாக்கப்படுறது. அவன் இயேசு கிறிஸ்து சொல்லல, நீ போய் அங்க போய் மூழ்கு, நீ போய் அதை கேளுன்னா இயேசு கிறிஸ்து சொல்லல. அதான் இயேசுக்கு எலிசாவுக்குள்ள டிஃபரெண்ட். எலிசா சொல்லுகிறார், நீ யோர்தான் நதியில 7 முறை மூழ்கு, ஞானஸ்தானம் பண்ணினார். இயேசு அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவரே உமக்கு சித்தமான, ஏதோ குஷ்டரோகி யாரும் சுத்தம் பண்ண மாட்டாங்க. நல்லா கவனிங்க, இயேசு பார்க்குகிறார். தான் டிஃபரெண்ட். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? நம்ம பிள்ளை ஏன் இவ்வளவு போராட்டத்தில் இருக்குது? நம்ம கணவர் ஏன் ரட்சிக்கப்படலை? ஏனென்று சொன்னால் பிதாக்களுடைய கோபம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை இன்னும் அழகா நம்ம வாசிக்கும் என்று சொன்னால், சங்கீதம் 95ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 95:8 வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை
என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். ஆண்டவர் இங்கே சங்கீதக்காரன் மூலமாய் சொல்ல விரும்புகிறார். இன்றைக்கு இந்த தாழ்மையோடு உங்களிடத்தில் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த கூட்டத்துக்கு போனா எனக்கு எல்லாம் சரியாயிரும், பாவம் செய்கிறோமா? தேவன் சொல்றார், நீ கோபப்படுத்துறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியவில்லை, உன்னை தண்டிக்க நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், அவனை தண்டிக்க நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 95:10 வாசிக்கும் போது அங்க சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்று சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனமா? வழி விலகி போகிற ஜனம் என்று சொல்லுகிறார். நான் ஒன்னு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்துல உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிற்காலத்து ஆசீர்வாதத்தையும் நினைச்சு நீங்க ஜெபிக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்காக மாத்திரம் நீங்க பார்க்க கூடாது. பிற்காலத்து ஆசீர்வாதம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதம். சில நமக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் எளிமையா சொல்லிட்டாங்க, அது என் காலத்துல நடந்தா போதும், என் பிள்ளைகள் காலத்துல நான் பார்க்கையா போறேன்னு. இல்லை, கர்த்தர் பார்க்க வைத்து விடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க எந்த அளவு தேவனுக்கு கோபம் ஊட்டாம நீங்க வாழுங்க. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. இத கோபம் ஊட்டுறதுனாலதான் அங்கே மழை இல்லை. மழை இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. மழை இல்லை என்றால் செழிப்பு இல்லை. மழை இல்லை என்றால் வருமானம் இல்லை, குறைந்து போகிறது. அன்றைக்கு மழையை வைத்து தீர்மானம் செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் மழை இல்லைன்னா தண்ணி பஞ்சம் தான். இன்னைக்கும் மழை இல்லைன்னா குடும்பம் கஷ்டம் தான். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அவர் இப்போ சகரியா 8:14 வாங்க, நீங்க வாசிக்கும் போது சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 8:14 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் யூதாவுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை திரும்ப நினைச்சிருக்கிறாரு. நினைச்சீங்களா? திரும்ப நினைச்சிருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சொல்றாரு, நான் எந்த விதமாய் நான் உங்களை தண்டிக்க நினைத்தேனோ அந்த மாதிரி இப்போ நான் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி தண்டிக்க நினைச்சாரு? கோபம் மூட்டும் போது எப்படி இருக்கும்? இப்ப நம்ம பிள்ளை கோபம் வருது, நம்ம என்ன சொல்லுவோம்? மேடையில இருந்து சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். நம்ம எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். கோபம் வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு அதைத்தான் பார்த்து வளர்த்திருப்போம், பார்த்து பெற்றிருப்போம், எல்லாமே செஞ்சிருப்போம். ஒரு கோபம் வந்த உடனே நம்ம எப்படி பேசுறோமோ அதே போல ஆண்டவர் நம்ம அவர் கோபம் ஊட்டின போது அவருக்கு எவ்வளவோ காரியங்கள் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், உன்னை தண்டிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எப்படி தண்டிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே போல நான் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தேவ பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. வசனத்தின்படி நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்படி சொல்லிட்டு தான் ஒரு வார்த்தை சொல்ல. என்ன சொன்னாரு? பயப்படாதீங்கள். என்ன சொன்னாரு? ஏன் வேதத்துல 365 இடத்துல பயப்படாதீங்கள் இருக்கு. ஏன்னா ஜனங்களுக்கு என்னது? பயம். எதிர்காலத்தை குறித்த பயம், எல்லாவற்றையும் பயம், எல்லாவற்றிற்கும் பயம். அதனாலதான் அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், இதை விட ஒரு எளிமையா அழகா யாருமே சொல்ல முடியாதுங்க. இந்த சகரியா தீர்க்கதரிசி மூலமா எழுதுகிறார். நீங்க என்ன செய்யணும்? நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? உங்க வீட்டுல மழை வருவதற்கு என்ன செய்யணும்? உங்க வீட்டுல குழந்தை சொல்லும் வருவதற்கு என்ன செய்யணும்? உங்க வீட்டுல திருமணம் நடப்பதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்ல, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லுங்க. அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள்,
உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் அப்ப இந்த ரெண்டு விஷயத்துல அவங்க தவறிட்டாங்க. என்ன பேசல? உண்மை பேசல. பக்கத்துல எப்படி சொல்லுங்க? உண்மை பேசல. நீங்க உண்மை பேசல, அதனாலதான் கோபம் வந்திருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படியணும் வசனத்துக்கு. பிறனோடு எப்படி இருக்கணும்? உண்மையை பேசணும். ஆண்டவர் சொல்ற இன்னைக்கு ஒரு காரியம் தான், உண்மையை பேசுங்க. சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும். வீட்டுக்கு முன்னாடி சத்தியம்னா உண்மை, சமாதானம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அரவணைச்சு பேசுவது. இந்த ரெண்டு காரியங்களை கர்த்தர் எழுதுகிறார். இந்த விஷயத்துல தவறி போன ஒரு ஃபேமிலியை நம்ம பார்க்க போறோம். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு? முதல்ல பேரை சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. ஆமென். பிறனோட உண்மையை பேசணும். நல்லா கவனிங்க. உண்மையை பேசுற பைபிள்ல சொல்லுது பாருங்க. முதலாவது பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றார். 2 தெசலோனிக்கர்ல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். இதாங்க நம்ம ஆண்டவருடைய சுபாவம். அவர் உண்மையுள்ளவர், தீமையான காரியங்கள்ல உங்களை ஸ்திரப்படுத்தி காத்துக்கிடுவாரு. நீங்க போய் பேசாதீங்க. நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் பொய் பேசினா அந்த பொய்யை காப்பாத்திக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்றேன். இப்ப நான் இப்ப நீங்க என்ன எங்கேயோ பார்த்துட்டீங்க. இப்ப நான் தாம்பரத்தில் இருக்கேன், என்னை மேடவாக்கத்தில் பார்த்துட்டீங்க. நீங்க பார்த்துட்டு என்ன கேட்குறீங்க, நானும் ஏதோ நினைச்சு ஐயோ நம்ம இங்க இருக்கோம்னு சொன்னா வராம போயிருவாங்களோ, காணிக்க வராம போயிருவோம். ஏதோ ஒரு சும்மா உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க, நான் வெளியே தான் இருக்கேன். எங்க இருக்கீங்க பிரதர்? பார்த்து தான் சொல்றான். அப்ப நான் பொய் சொல்லும் போது இப்ப உங்களை நான் பார்த்துட்டா, இப்ப நான் இந்த தாம்பரத்தில் இருக்கிற உண்மை என்ன பண்ணணும்? நிரூபிக்கணும். பைபிள் அழகா சொல்லுது, நீங்க உண்மையுள்ளவர் நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பொய் பேசினால் நீங்களும் நானும் அந்த பொய்க்காக பல பொய்யை சொல்லி உங்களை மேட்ச் பண்ணணும். அதனாலதான் சொல்றேன், உண்மை பேசிருங்க. அல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சொல்றார் பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 5:37 வாசிக்கும் போது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா சில நேரத்துல பயப்படுகிறோம். அதனாலதான் போய் சொல்றோம். இப்ப யாரும் தப்பானவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது, நம்ம பயப்படுகிறோம். முதலாளி கிட்ட உண்மையை சொன்னா திட்டுவாரு, கடங்காரங்க கிட்ட உண்மையை சொன்னா ஏத்துக்கிட மாட்டாரு. அதனால என்ன பண்றோம்? பொய் சொல்லுகிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ உண்மையை சொல்லு, மிஞ்சினது தீமையினால். இன்னைக்கு பணம் இல்லைங்க, நாளைக்கு உன்னால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நாளைக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். எப்ப கொடுக்க முடியும்? அடுத்த மாசம் சீட்டு எடுத்து தான் கொடுக்க முடியும். அடுத்த மாசம் கொடுக்க முடியும் சொல்லு. நாளைக்கு வாங்க, நாளைக்குன்னு வாங்க. இந்த வந்துகிட்டே இருக்கேன், உங்களுக்கு தான் ஏடிஎம்ல எடுத்துக்கிட்டே இருக்கேன், பணமே வரலங்க. எத்தனை போய் கர்த்தர் சொல்றாரு, மிஞ்சினது எதுல உண்டாயிருக்குமா? கவனிங்க. இப்ப எல்லா மனுஷனுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. நான் ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன். அவர் ரொம்ப விசுவாசத்தினுடைய தகப்பன். நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம தியானிக்க போறோம். வாசிங்க ஆதியாம் புஸ்தகத்துல முதலாவது காரியம். ஆதியாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், சொல்லணும். தூங்கிடாதீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். இவ்வளவு தூரம் பேசின ஆண்டவர்
ஏன் இந்த காரியத்துல ஆபிரகாமிட்ட சொல்லல? இவன் யாருடைய பேச்சை கேட்டான் தெரியுமா? எகிப்தின் ஜனங்களை பேச்ச கேட்டான். நான் நிறைய நேரத்தில் சொல்றேன், அவங்களுக்கு நடக்கல அதனால எனக்கு நடக்கல நீங்க சொல்லாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் லாவெண்டர் ஸ்கூல்ல தான் நம்ம இந்த கூட்டத்தை நடத்தினோம். அப்போ இது கெட்டலன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே நடத்தி கொண்டிருக்கும் போது நிறைய பேர் அந்த ஐயாட்ட போய் சொல்லுவாங்க, எங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் கொடுங்க. நம்ம ரெகுலராகவே அங்கே நடத்தணும். மாதத்தில் 2 கூட்டம் 3 கூட்டம் எல்லாத்துக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிலர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறாச்சுன்னா அவர் கொடுக்குறா நீங்கள் சொல்லுங்கள் நாங்களும் கேட்போம். அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், அப்போ எனக்கு இப்படி உண்மையை சொல்லிட்டோம், ஆனால் அவர் நீங்கள் யார்ட்டையும் அந்த ரேட்டை சொல்லாதீங்க அப்படி சொல்லி அவர் சொன்னார். அப்போ ஒரு முறை நான் உட்கார்ந்துருக்கும் போது சம்மந்தப்பட்ட நபர் ஒருத்தர் வந்தாங்க, ஐயா நீங்கள் அவருக்கு மட்டும் அந்த ரேட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்கல, நான் அவருக்கு சும்மா கூட கொடுப்பேன், உனக்கு இந்த ரேட்டு தான் அப்படின்னாரு. அல்லேலூயா. நான் அந்த அவங்க கூட்டம் நடத்துகிற அந்த மனுஷனுக்கு சும்மா கூட கொடுப்பாங்க, இது என்னுடைய இடம், நீ அதை சொல்லாத என்று சொல்லிவிட்டார். நானும் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவோ நான் பேச ஆரம்பித்தேன். இதே போல இங்க எகிப்தியர்கிட்ட போகும்போது கேட்கிறான், எப்பா நான் பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிறேன், இந்த ராஜா எகிப்தி ராஜா எப்படின்னு என்ன பண்றான் கேட்கிறான். அவங்களாம் என்ன சொல்றாங்க, இப்ப எனக்கு எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு, அழகா இருந்தா ராஜா என்ன பண்ணுவாரு, எடுத்துக்கிடுவாரு. இது அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இப்ப அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்னால இவர் அதையே யார்கிட்ட அப்ளை பண்றாரு, மனைவிட்ட அப்ளை பண்றாரு. தமிழ் வேதாகமம் ரொம்ப அழகா சொல்லும் பாருங்க. அந்த எத்தனை வசனம் வாசிப்போம்? 12ஆம் அதிகாரத்துல 11. அவர் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆபிரகாம் இங்க இருந்து போறாரு, இவருக்கு அந்த தேசத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த தேசத்துல இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, உங்க மனைவி அழகா இருந்தா எடுத்துக்கிடுவாரு. அப்ப ஏன் சகோதரின்னு சொல்றாரு? நம்மளா இருந்தா அழகா இருந்தா என்ன சொல்லுவோம், என் மனைவி அழகா இருந்தா, அந்த அழகா இருக்காங்க பாருங்க அவங்க தான் என் மனைவி. என்னங்க ஆமாவா இல்லையா? இல்ல தங்கச்சின்னு சொல்லுவோமா? விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தவர். நம்ம லாசர் கூட இங்கே தான் போனாரு. ஆபிரகாம் மடியில போய் உட்கார்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஒரு பயம் வந்துருச்சு இவருக்கு. என்ன பயம்? அவர் சொல்றாரு, உன் நிமித்தம் நான் உன்னை தங்கச்சின்னு சொல்றதுனால அவன் என்ன பண்ண மாட்டான். இப்போ ஆபிரகாமுக்கு எந்த கவலை இல்லைங்க. ஏன்னா ஆபிரகாம் அழைச்சது யாரு? ஆண்டவர், கர்த்தர். இப்ப இந்த உண்மையை காப்பாற்ற வேண்டிய வேலை யாருக்கு? கர்த்தருக்கு. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உண்மையா கர்த்தருக்கு இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தா, உங்க மனைவி ரத்திமா இருந்தாலும் ஒரு பைய தொட முடியாது. ஆமீன். ஒண்ணுதான் வருது. அல்லேலூயா. பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? என் தேவன் அவரை அழைத்தார், தேவன் அவனை கொண்டு வருகிறார். ஆனா நல்லா தெரியுது ஆபிரகாம் என்ன சொன்னாரு சொல்லுங்க, பொய் தான் சொன்னாரு. ஆனா பின்னாடி சொல்றேன், அதையும் சொல்றேன். பொய்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதையும் எதுவும் சொல்லாதீங்க, பின்னாடி அதுக்கு வசனம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இதன் மூலமா ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும். இப்ப யாரு உண்மையா இருக்கா சொல்லுங்க. ஆண்டவர் உண்மையா இருக்காரு. நீ உன் மனைவிக்கு பாதுகாப்பு தேவையில்லை. நீ கரெக்டா இருந்தா உன் மனைவிக்கு பாதுகாப்பு தேவையில்லை. எங்க வேணா போட்டோம். யார் பேசுறா? டேய், அவனை நான் அழைச்சிட்டு வந்த. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ கொண்டு வரல, அவனை ஆண்டவரை சந்திக்கிறாரு. இப்ப ஆபிரகாமுக்கு 2 விதமான ஆசீர்வாதம். ஒண்ணு என்ன? கழுதை வருது, எல்லாம் வருது. தேவனுடைய பிள்ளைகளே,
தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இவன் உண்மையை சொல்லியிருந்தாலும் தொட விட்டுருப்பாரா? இவன் தொட விட மாட்டார் வைங்களேன். இதுதான் சத்தியம். ஏன் சொல்ல முடியல இவரால? பயம். அதனாலதான் சொல்றாரு, பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பார்வோனை வாதைக்கிறார். உடனேதான் பார்வோன் சொல்றார், வாசிங்க 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். அல்லேலூயா. இல்ல, ஆபிரகாம் ஒண்ணுமே பேசல. ஆனா இதே சிச்சுவேஷன் இப்போ ஆபிரகாம் என்ன கிடைச்சிருச்சு? மனைவியும் பரிசுத்தமா கிடைச்சிட்டாங்க. மனைவியை பார்வன் பண்ணல, தொடல. கர்த்தர் சந்திச்சிட்டார். இது ஆபிரகாமுக்கு என்னது தெரியும். இப்ப இதே ஆபிரகாம் பாருங்க, அடுத்து அடுத்து நம்ம பார்க்கும்போது 20ஆம் அதிகாரம் வாங்க, 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20:1 வாசிக்கலாம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கோராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய, இங்க என்ன சொன்னாரு? ஏற்கனவே சகோதரின்னு சொன்னதுனால என்னெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப இங்க என்ன பண்ற தேவனுடைய பிள்ளைகளே? அதனாலதான் பைபிள் சொல்லுது, உண்மையை பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு தாங்க பெரிய பிரச்சனை, நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களை சரியான வழியில கொண்டு போய் சரியா கொண்டு போறது யார்தான்? இப்ப பாருங்க 3ஆம் வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, ஒரு நாள் கூட கேப் விடல. அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். எப்படி சொல்றாரு பத்தியா? நான் சொல்றேன், நீங்க உண்மையா இருங்க ஆண்டவருக்கு. இவங்க உண்மை சொல்லல, இவனுக்கு உயிருக்கு பயம். இன்னொரு மனைவியே என்ன பண்ணிட்டா? மனைவியே போனாலும் பரவாயில்ல, எனக்கு எல்லா பொருளும் கிடைக்கும், ஆனாலும் அவன் ஜெபம் பண்ணிருப்பான். என் மனைவி யாரும் என்ன பண்ணிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேயும் ஒரு பெரிய என்ன பண்றாரு? சரி, தொடர்ந்து வாசிங்க. அபிமெலேக்கு அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். ஆண்டவர் சொல்றார், நீ தொடாத, அவன் ஒரு மனைவியா இருக்கிறா. இவர் என்னன்னு சொன்னாரு? இவர் என்ன சொல்றான்? அப்ப இவங்க கணவன் மனைவியா இருந்ததை அவன் பார்த்திருக்கான்ல. இல்லையா சொல்லுங்க. எப்படி இவனுக்கு தெரியும்? இவன் உள்ள போகும்போதே இதுல வேற இவர் அழகான ஒரு வசனம் வேற சொல்லுவார் பாருங்க. வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் 10ல இருந்தே வாசிங்க. பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும். இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லைன்னா தவறு பண்ணுவாங்க. அவர் அங்க சொல்றாரு, யார்ட்ட? அபிமெலேக்கிட்ட சொல்றாரு. முதல்ல பார்வோன், ரெண்டாவது யாரு? அபிமெலேக்கு. ரெண்டு இடத்துலயும் ஒரே பொய் தான். அந்த இடத்துல பேச முடியல. என்ன காரணம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. உன் நிமித்தம் என்னை தயவு பாராட்டுவார்கள். அப்ப மனைவி என்ன பண்ணா பரவாயில்லையா?
யோசிப்பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல ஆபிரகாம் செய்த காரியத்தை. ஏன் பைபிள் உண்மையை குறித்தே பேசுகிறது? இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த அந்த உண்மை, அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மை. அதனால இவனை கொண்டு வந்த நாம் கரெக்டா என்ன பண்ணணும்? இதனால தாங்க வசனம் அழகா சொல்லுது, ஆபிரகாமை சாராய பார்த்து முடியல ஆண்டவருக்கு 21ஆம் அதிகாரத்தில் எழுதிட்டார், கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாடார் பேரில் முதல்ல இவனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துடணும், இல்லைன்னா நீ எத்தனை இடத்துல தங்கச்சின்னு சொல்லுவான். அப்ப பாருங்க, அடுத்து கீழே பாருங்க, அவர் ஆபிரகாம் சரி பண்றார். நம்மளும் நிறைய சரி பண்ணுவோம் தெரியுமா? ஒரு இல்லையா சொல்லுங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அட்ஜஸ்ட்மெண்ட் மெய்தான். ஏய், சகோதரிட்ட எப்படி பேசுவேன், பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசுவேன் தெரியாதா? இல்லையா சொல்லுங்க. மனைவி சகோதரி ஒண்ணு போல வச்சு பேச முடியுமா? கூட பிறந்த சகோதரினா ஒழுங்காப்பா, இதே அடுத்த மனைவினா நம்மள மாதிரி பாசம் வைக்கிற உலகத்தில் ஆளே ஆண்டு சொல்றாரு. அது மெய்தான் ஆண்டவரே. மெய்தாவி வேலைக்கு எங்க அப்பாவுக்கு சொல்ற 1 வீட்டு தங்கச்சி. எத்தனை தங்கச்சி? 2 வீட்டு தங்கச்சி. இதெல்லாம் நம்ம ரொம்ப நம்ம அப்பவே அவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. ஆபிரகாம் சொல்றாரு. அதனாலதான் அந்த ஆவி இன்னும் நமக்கு என்ன பண்ணுது சொல்றாரு பாருங்க. மெய்தான், அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவி ஆனாள். அதனால நான் மனைவியாவும் வச்சுக்கிறேன். அவர் நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம சொல்ற பொய்யலாம் எண்ணினால் இந்த இடமே பத்தாது. அல்லேலூயா. அதனாலதான் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆபிரகாம் சொன்னார். என்னுடைய பிள்ளைகளே, அப்ப நல்லா நீங்க அறிஞ்சுக்கிடுங்க. ஏன் ஒரு ஆள் அதை ஒரு இடத்துல காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு, ஒரு இடத்துல பரிசுத்தமா காத்துட்டாரு, மனைவி இன்னொருத்தன் விட்டு கொடுக்கல. சரி, 2ஆவது இடத்துலயாவது அவள் என் மனைவி தான் ஏன் சொல்ல முடியல? நாம் வழிபடுகிற தேவன் உண்மையுள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஏன் அதை பாருங்க. இப்போ இன்னொன்னு சொல்ல போறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா அந்த நம்பிக்கை என்ன பண்ணிட்டாரு? வாசிங்க 3வது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். என்ன சொல்றான்? அப்பா ஏன் சொல்லல? ஈசாக்கு மாதிரி கணவர் வேணும். எவ்வளவு விழுந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து இங்கதாங்க மேலோங்கி நிக்கிறாரு. நான் சொல்றேன், எலிசா, எலியா, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு இல்லைங்க, என் இயேசு அதுல பரிசுத்தர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்? தங்கச்சி. அப்ப அப்பா, இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்தேன், நான் உண்மையா இல்ல, நீயாவது உண்மையா சொல்லிருக்க வேண்டாமா? இவன் என்ன சொல்றாரு பாருங்க. அவிடத்த மனிதர்கள் அவனை விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவள் ஆனபடியால். பாவம் இந்த சிஸ்டர்ஸ்கள், அழகே பிரச்சனை தான். அல்லேலூயா. அதனால நான் டெய்லி இப்ப என்ன தெரியுமா ஜெபம் பண்றேன்? என் 2 பொம்பளை பிள்ளைகளும் கட்டிக்க போறவனுக்கு அழகா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளும் பிள்ளைகளை கட்டிக்க போறவனுக்கு உங்க பிள்ளைகள் அழகா இருந்தா போதும். எல்லாருக்கும் அழகா இருக்கிறது என்னதான்? பிரச்சனை தான். பார்வைக்கு அழகு உள்ள. அப்படின்னா அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதனாலதான் சாமுவேல் சொல்லுகிறார், எப்பா நீ ராஜாவை கேட்காத, கர்த்தரே ஆளட்டும், ராஜா அவன் பொண்டாட்டி எடுத்துக்கிடுவான், ராஜா அவன் வேலைக்காரன் எடுத்துக்கிடுவான்னு சொல்றாரு. அழகு மாயை நிலைத்திடாதே,
அதை நம்பாதே மாயக்கிடுமே அழகு மாயை நீராதே. ஆமா அதை நம்பாதே மாயக்கிடுமே மரணமோ நாள் சந்திக்குமே மறவாதே உன்னாண்டவரை வருவாய் அருணம் இதுவே அலைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய் அருணம் இதுவே அலைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. மனைவி சொல்ல பயந்தான். 8ஆம் வசனம் வாசிங்க. அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் வேற எங்க போவான் மாப்பிள்ள? ஆபிரகாம குறித்து இப்படி சொல்லல. ஆபிரகாம் உண்மையிலே சொல்றேன், அது பைபிள்ல இல்ல. நான் பைபிள்ல இல்லாத எங்கேயெல்லாம் கற்பனையெல்லாம் எடுத்து வேற இதெல்லாம் திரிச்சு பேச விரும்பல. இங்க ஈசாக்குக்கு சொன்ன கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லல. ஏன்னு சொன்னா ஆபிரகாமுடைய மனைவியே ஆகாரை கொடுத்தாள். அதனால ஆபிரகாம் எந்த அளவு உண்மையா இருந்தாரு, பரிசுத்தமா இருந்தாரு வேதத்துல சொல்லப்படல. அவர் ஒரு பரிசுத்தவான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனா ஈசாக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். என்ன விளையாட்டு? இங்கதான் ஈசாக்குடைய தன் மனைவியை நேசிக்கிற அன்பை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏங்க நான் என்ன சொல்றேன், கடந்த நாள்ல ஒரு குடும்பத்தில் பேசும்போது ஒரு கணவன்கிட்ட நான் பேசினேன். அப்போ அந்த அந்த கணவன் சொன்ன விஷயம், ரொம்ப மதுபானம் குடித்தார். ஐயா என்னையா இப்படி ஒரு வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னேன். வந்தீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, என்ன பண்ணுங்க, போயிருங்கன்ட்டார். எனக்கு இன்னும் இப்படி சொல்கிறாரு. சரிட்டு நானும் பேசலை. அப்புறம் என்னை சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஒரு நாள் இடையில பார்த்தார். எதுக்குங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்டார். நான் ஒரு பாஸ்டர் தானே, எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். எல்லாம் வாழ்கிறது தான் பிரதர். அந்த வாழ்க்கை எங்கே இருக்கு? என் மனைவிக்கு எனக்கு வாழ்க்கை எங்கே இருக்கு? நான் சம்பாதிக்கிற வீடு வேணும், நான் சம்பாதிக்கிற கார் வேணும், நான் சம்பாதிக்கிற நகைகள் வேணும். நான் மட்டும் என் மனைவிக்கு என்னது? அவர் சொன்னதை சொல்றேன். நான் எங்கெங்க போவேன்? ஈசாக்கு பயம் இருந்து சகோதரின்னு சொன்னாரு. ஆனா யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இன்னொரு மனைவியை தேடி போகவில்லை, தன் மனைவியோடு விளையாண்டு கொண்டிருந்தா. இதை ராஜா பார்க்கிறாரு. இன்னைக்கு நிறைய சகோதரிமார்கள் நீங்க உங்க குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு தெல்ல தெளிவாய் பேசினார். அவன் உழைச்சி உழைச்சி யாருக்காக ஓடுகிறான்? ஒரு கணவன் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறானே, ஏதோ ஒரு ஆசீர்வாதம், அந்த நகையை வாங்கிட்டு வா, இந்த நகையை வாங்கிட்டு வா, அந்த படம் வாங்கிட்டு சொல்லி கேட்கிறோம்ல. அவன் எங்க போவான்? ஒரு மனைவியிட்ட வருகிறவன் எங்க போவான்? உண்மையாய் வாழ்ந்தார் ஈசாக்கு. தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கிடுங்க. அந்த மனிதன் இறந்து போனான். வாழ்க்கையை விரக்தி. எதுக்காக தேவன் கணவன் மனைவி இணைத்திருக்கிறார்? இவன் அன்னைக்கு உயிருக்கு பயந்ததுனால இவன் அந்த ஊருடைய சட்டத்தின்படி போகல. ஈசாக்கு தன் மனைவியோட இருக்கிறான், தன் மனைவியோடு விளையாண்டு கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுது. அவன் என்ன விளையாட்டு விளையாண்டு இருப்பான்? அப்ப அவன் மனைவின்னு தெரிகிற அளவுக்கு தான் அவன் குடும்பத்தில் இருந்திருக்கிறான். ஆபிரகாம் பற்றி அப்படி சொல்லவில்லை. தயவு செய்து சொல்லுகிறேன், குடும்பத்தை நடத்துவ அந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அன்போடு நீங்க வாழுங்க. கணவன் உங்களிடத்தில் இருக்கும்போது அதை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மனைவி உங்களிடத்தில் இருக்கும்போது சரியா வைத்துக் கொள்ளுங்கள். ஈசாக்கு அது ஒரு பெரிய சாட்சி. ஆபிரகாம் சாட்சி சொல்லப்படல. ஆபிரகாம் இப்படி சொல்லல. நெடுநாளாய் தங்கி இருந்து மனைவியோடு விளையாண்டு கொண்டிருந்தான் ஆபிரகாம் சொல்லப்படலைங்க, ஈசாக்கு சொல்லப்படுது. அதனாலதான் ஈசாக்கை போல மணமகன் வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்ப அவங்க அந்த நேரத்திலையும் அவங்க கணவன் மனைவி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இணைக்கப்பட்டதுனாலதான் அவன் பார்க்கிறான், ராஜா பார்க்கிறான், இவன் நம்மகிட்ட தங்கச்சின்னு சொன்னானே, ஆனா இவன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவனை திருப்பி அனுப்புகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துலையும் பொய் சொல்லாதீங்க, உண்மையை பேசுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
உண்மையை பேசுங்க. உங்களை தேவன் உங்க கூட இருந்தா உங்களை யாரும் தொட முடியாது. தேவனை நீங்க சரியா ஆராதித்தால் உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியோ ஒருவரும் தொட முடியாது. ஆபிரகாமுக்கு தெரிஞ்சது, ஆனா பையன் சொல்லல. பையன் அந்த வாழ்க்கையில தவறுகளை செய்கிறார், பொய் சொல்லுகிறார். ஈசாக்கு பொய் சொன்ன ஒரு இடம். ஈசாக்கு பொய் சொன்ன இப்ப என்னைய திட்டுவீங்க, அவர் எங்க பொய் சொன்னார், இவர் வித்தியாசமா எடுக்கிறார். யோபுவை குறித்து பைபிள்ல நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கு. யோபு சோதிக்கப்பட்டாரு. என்ன தப்பு இருக்குது? அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணுங்கிறதா வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருவரும் பரிசுத்தவான் உண்மை கிடையாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா. ஜீசஸ் கிறிஸ்ட மட்டும் தான் குறை சொல்ல முடியாது. ஆதியாக முதல் வெளிப்படுத்துற வரைக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய மகனா இருந்தாலும் சரிதான், ஒவ்வொரு விஷயத்திலையும் தப்பு செய்திருக்கிறார்கள். நான் படித்திருக்கிறேன். என்னால் எல்லா தீர்க்கதரிசிகளுடைய குறைகளை சொல்ல முடியும். சும்மா வேதத்தை படிச்சு நான் சொல்லவில்லை. ஈசாக்கு என்று சொல்லுகிறோம். ஈசாக்கு உயிருக்கு பயந்து மனைவியை சகோதரி என்று சொன்னார். ஆபிரகாம் உயிருக்கு பயந்து தன் மனைவியை சகோதரி என்று சொன்னார். 2 இடத்துல சொன்னார். பையனும் அதைத்தான் சொன்னார். உண்மையை பேசுங்க. உண்மையை வலியபி பேசாதீங்க, கேட்டா சொல்லுங்க. சிலர் உண்மையை பேசுறேன்னு என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டில் இப்பதான் 7 லட்ச ரூபா செக் எடுத்து சீட் எடுத்து வச்சேன்னு சொல்லாதீங்க. அடுத்த நிமிஷம் 10 பேர் உங்க வீட்டில் நிற்பாங்க 7 லட்சத்தை வாங்குறதுக்கு. அந்த மாதிரிலாம் உண்மை சொல்லக்கூடாது. உங்ககிட்ட கேட்டா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா ரசம் சாப்பிட்டேங்க, இட்லி சாப்பிட்டேங்க சொல்லுங்க. எத்தனை இட்லின்னு கேட்டா சொல்லுங்க, நான் 13 இட்லி சாப்பிட்டேன். அடேங்கப்பா வயிறாதுன்னு சொல்லுவான். நமக்கு தேவை என்னதான்? ஞானம். அவர் இவ்வளோ தீர்க்கதரிசி, தேவனால் பயன்படுத்தப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவர் தான். ஆனா தன் ஜீவனுக்கு பயந்து 2 இடத்துல, ஒரு இடத்துல தான் கர்த்தர் கொண்டு வந்தார். 2 இடத்துல பார்த்தார். இவனுக்கு சீக்கிரத்தில் இவனுக்கு என்ன கொடுத்துடணும், குழந்தைய கொடுத்தணும். என்ன பண்ணிட்டாரு, கடாட்சமா இறங்கிட்டார். ஏன்னா இப்போ அடுத்து போனா எங்க என்ன சொல்லுவாரு, எல்லா இடத்துலயும் என்ன கிடைக்குது, தங்கச்சின்னு சொல்றதுனால. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், தங்கச்சின்னு சொல்றதுனால சிக்கன், மட்டன், காடை போற இடத்துலலாம் கிடைக்குது. ஐயோ இவங்க ஏன் தங்கச்சி. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையை பேசுறீங்க. நோ காம்ப்ரமைஸ். உள்ளது. நான் சொல்லுவேன், ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் உங்ககிட்ட மறைக்கலாம். அதே போல கணவனும் பெண்களிடத்துல மனைவியிடத்துல மறைக்கலாம். மனைவி எந்த விதத்திலையும் கணவனிடத்திலேயோ கர்த்தரிடத்துல மறைக்கவே கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அப்பதான் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. நான் மனைவி ஸ்தானம், கர்த்தர் மணவாளன், இயேசு கிறிஸ்து மணவாளன். அவர் என்கிட்ட மறைக்கலாம், நான் அவர்கிட்ட மறைக்க கூடாது. நான் எல்லாவற்றையும் சொல்லிடுவேன். செய்த பாவம், செய்த துரோகம், செய்த அநியாயம் எல்லாம் சொல்லிடுவேன். அதே போல உங்களுக்கு தலையாகிய கணவன் இருக்கிறார். உங்க கணவன் நீங்க எதையும் மறைக்க கூடாது. 10 ரூபா சீட்டு போட்டாலும் சொல்லிருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கர்த்தர் மறைச்சாரு. யார்கிட்ட? சீசர்கள்ட்ட சில காரியத்தில் மறைச்சாரு. இப்போ இதெல்லாம் சொல்ல முடியாது பேதுரு. ஆண்டவரே அப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. இல்ல பேதுரு, உன் இருதயம் தாங்காது சொல்லல. நீ இப்படிதான் சாவேன்னு பேதுருட்ட சொல்லல. இப்படிதான் சாவேன்னு யூதாசிட்ட சொல்லல. இப்படிதான் உன் தலையை வெட்டுவாங்கன்னு யாக்கோபிட்ட சொல்லல. கர்த்தர் மறைச்சு வச்சிருந்தார். ஆனா விசுவாசியாகிய நாம, மனவாட்டியாகிய நாம மணவாளன்ட்ட போய் சொல்லக்கூடாது. உன் கணவரிடத்துல எல்லாவற்றிலும் நீ உண்மையா இருக்கணும். உன் கணவர் அவர் சம்பாதிக்கிறாரோ சம்பாதிக்கலையோ, அறிவு இருக்கோ அறிவு இல்லையோ, அழகு இருக்கோ அழகு இல்லையோ, நோ, நீ உண்மையா தான் இருக்கணும். நீ உண்மையா இருந்தால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அதே போல நம்ம எல்லாரும் அவருக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தரோ உண்மை இல்லவே, தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்வார். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அனனியா சப்பீரால் வாழ்க்கையில பாருங்க, சொத்துக்களை விற்கும் போது அவங்க சொத்து வல்லமையான காரியங்கள் நடக்கிறது.
இப்ப மனசுல நினைக்கிறாங்க, ரொம்ப நாளா இடம் விற்காம கிடக்குது, காஞ்சி போய் கிடக்குது, பாம்பு போய் கிடக்குது, மாடுலாம் படுத்து கிடக்கு, விற்க மாட்டேது பாஸ்டர். பாஸ்டர் தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், ஏன் சகோதரிக்கு விற்கட்டும் விற்கட்டும் அழுது ஜோம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கையில பணம் வந்ததுக்கு அப்புறம் ஏங்க அவ்வளவுமா விட்டு கொடுக்கணும். அவரு இப்போ ப்ளூ கலர் கார் வச்சிருக்காரு. அவர் என்ன மேடையில இருந்து பேசுறாரு, முந்தி மாதிரிலாம் இல்லை, எங்க இருந்தோ வருது. நீங்க சொல்ல சொல்ல உண்மையில எங்கெங்க இருந்தோ வருது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு கை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆமென் சொல்லுங்க. 10ஆம் தேதி கல்யாண நாள். நாங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சகோதரிமார்கள் சகோதரர்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, நல்லா போட்டு கத்தருக்குள்ள மகிழ்ந்துருக்கிறோம். கல்யாண நாளைக்கு முன்னாடியே இது வரைக்குமே எடுத்து கொடுக்காத ஒருத்தங்க ஃபோன் பண்ணி 5000 ரூபாய் போட்டு விட்டாங்க. சிஸ்டர் ஐயோ இல்லை ஐயா நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கிடணும்ட்டு. யாரு அதெல்லாம் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் எல்லாம் வெளிப்படையாக கோபம் வரும்போது திட்டுறேன், எல்லாமே ஓப்பன் ஷேர் பண்ணுறேன். இல்லையா சொல்லுங்க. எவ்வளோ காணிக்க வருது, எவ்வளோ இருக்குது. இப்போ 1400 ரூபா தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன், இதையே சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சொல்கிறேன், 300 ரூபா தண்ணிக்கு எனக்கு அனுப்பணும். அந்த 300 உங்கள்கிட்ட கேட்டால் என்னால் கொடுக்க முடியாது. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இதில் மாற்ற நீங்கள் அப்படி இருக்க முடியாது. நான் இருக்கலாம், என்கிட்ட மடியில் கணம் கிடையாது, கொடுத்தா நடத்துவேன். நீங்க அப்படி இல்லை, என்கிட்ட சொத்து சகம் கிடையாது, உண்மை இல்லை. நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவர் கூலி செய்கிறேன், அவ்வளோதான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உண்மையிலே தவறுனவங்க யார்? ஆபிரகாம், ஈசாக்கு. அவங்க 2 பேர் தவறுனாங்க. ஆனால் அவர் கைவிட்டாரா? கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தினாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தினாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆபிரகாம் சூழ்நிலையை பார்த்து போய் சொன்னார். சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு. ஆபிரகாம் உள்ள பஞ்சம் பிழைக்க வராரு. எகிப்திட்ட கேட்கிறார், இந்த ஊர் எப்படிப்பா, இந்த ஊர்ல யாருப்பா தலைவர்? ஐயோ பொல்லாதவங்க, பொண்டாட்டி அழகா இருந்தா எடுத்துருவானுங்கப்பா அப்படி சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லை. அப்பவும் ஒரு ஆண்டவரே அப்படி ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம். நமக்கு எழுதி வைக்கிறாங்க, நீங்க அப்படி இருக்காதீங்கன்னு எழுதி வைக்கிறாங்க. அதுதான் நம்ம திருத்திக்கிடணும். இதனால இந்த விஷயத்துல ஆபிரகாம் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப நீங்க ஆண்டவரை நம்பாம போயிடுறீங்க. ஆபிரகாம் செய்த தவறை நம்ம சரி பண்ணுங்கிறதுக்காக தான் வேத புஸ்தகம் எழுதி வைத்திருக்கிறது.
சகோதரி என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி. 2 வாட்டி பேசின பையன், அவருக்கு பிறந்த பையனும் என்ன பண்றான்? போய் சொல்றான், அவன் என் சகோதரின்னு சொல்லிட்டேன். ஆனா ஆண்டவர் விடவே இல்லை. 2 வாட்டி பார்த்தாரு. அபிமேலக்கிட்ட இருந்தும் காப்பாத்தினாரு, பார்வோன்ல இருந்தும் 3ஆம் வாட்டி பார்த்தாரு. முதல்ல இவனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருன்னு அவ்வளோ நாள் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை என்ன பண்ணிட்டாரு? போட அவனை குழந்தை தந்துடுறான்டா. உன் பொண்டாட்டி பார்க்கறது எனக்கு பெரிய வேலையா? உண்மையா இருங்க, எங்கேயும் வைக்கப்பட மாட்டீங்க. கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா. எங்கேயும் வைக்கப்பட பரவாயில்ல. சில தப்பு செஞ்சுட்டேன்னா தேவன்கிட்ட போய் உடனே ஒப்புரவாயி உண்மையை காத்துக்கொள்ளுங்க. எல்லா இடத்துலையும் உண்மை பேச முடியாது பிரதர், ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்துருங்க. அந்த சூழ்நிலையை மாற்றிடுவார் ஆண்டவர். உண்மைக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு. உண்மை சொல்லிட்டா உண்மை உங்களை காப்பாத்திரும். அவர் உண்மை தாங்க பேசினாரு, உண்மை தாங்க பேசினாரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மை தாங்க, கரெக்டு தாங்க. அப்படி போயிடும். அந்த உண்மை உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். நீங்க பொய் சொல்லி அடுத்தடுத்து பொய்க்கு நீங்க தேடிக்கிட்டே இருக்கணும். ஐயோ சொல்லிட்டோமே, ஐயோ சொல்லிட்டோமே. இல்லைங்க, இவ்வளவுதான், இதான் ஸ்டேட்டஸ், இவ்வளவுதான். நீ சொல்லி பழகிறீங்க. இத்தனை மணிக்கு தான், அவ்வளவுதாங்க. என்ன நினைச்சாலும் பரவாயில்லங்க, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லங்க, நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்லங்க, என் நிலைமை தாங்க. சில நேரத்தில் சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம வாழலை, அவங்களுக்காக கத்த நம்மளை வாழ வைக்கல. நாம அவரோட வாழதான் வாழ வச்சிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணி தூளியும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு நாமே பண்ண முடியாது. நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன். என் நிலைமை அவர் பார்க்கிறார், என் சிச்சுவேஷன் அவர் பார்க்கிறார். ஜெபிக்க முடியல, எழுந்து நிற்கலாம்.